ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காரைக்கால் டாக்டர் நிஷார். நம்ம கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது 1964 ஆண்டு டிசம்பர் 2 வெளியிட்ட செயின்ட் தாமஸ்ங்கிற அஞ்சல் தலை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ 2025 ஆண்டு கணக்குப்படி பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய பழமை 61 வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த ஸ்டாம்ப்ஸு இது நம்ம கலெக்ஷனில் இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களில் ஒருவரான புனித தாமஸை நினைவு கூறும் வகையிலும் 38வது சர்வதேச நற்கருணை மாநாட்டிற்காக போப்பால் 6 இந்தியாவிற்கு வருகை தந்தை குறிக்கும் இந்த ஸ்டாம்ப்ஸை 15 பைசா மதிப்புள்ளது இந்த சிறப்பு தபால் தலையை நம்ம இந்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்கு. இத்தாலியில் உள்ள ஓர்டானோ கத்ரிஸ் இருந்து புனித தாமஸின் வெள்ளி மார்பளவு சிலையை கொண்ட இந்த ஸ்டாம்ப் நாட்டிற்கு முதல் போப்பாண்டார் வருகை என்ற பெருமையை கொள்ளுகிறது. மற்றும் பம்பாயில் நடந்த நற்கருணை மாநாட்டிற்கும் நிகழ்வோடும் இது ஒத்துப்போவதாக குறிப்பில் சொல்லியிருக்காங்க. செயின்ட் தாமஸின் வெள்ளி மார்பளவு சிலை இது பம்பாயில் நடைபெற்ற 38வது சர்வதேச நற்கருணை மாநாட்டிற்காக புதிய போப் 6ஆம் போல் இந்தியாவுக்கு வருகை தந்ததை நினைவு கூறும் வகையில் வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தின் போது இதை வெளியிட்டிருக்காங்க. அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.